ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முள்ளங்கி காரக்குழம்பு தான் வைக்க போகிறேன். ஏன்னா எப்போ பாரு முள்ளங்கி அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. முள்ளங்கி ரொம்ப நாள் இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்காக காரக்குழம்பு வைக்கிறேன். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம் போட்டு வடகம் போட்டுட்டு பூண்டெல்லாம் சின்னதாக கட் பண்ணி வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நல்லெண்ணெயில் வதக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கம்மியாக எண்ணெய் ஊற்றினாலுமே நல்லா பிரிஞ்சு வரும். கொஞ்சம் மஞ்சத்தூளும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நான் ஒரே ஒரு 1.5 ஸ்பூன் தான் சேர்த்தேன். காரம் ரொம்ப வேண்டாம் அப்படின்ட்டு நல்லா அது கொதித்து வந்ததுக்கப்புறம் புளி தண்ணியை ஊற்றி நல்லா ஃபுல்லாக வச்சு நல்லா கொதிக்க விட்டு நல்லா திக்னஸ்ஸாக வந்த பிறகு கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ மணமாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ரசத்துக்காக தான். நான் ஜீரகம், மிளகு, தனியா, 2 வெந்தயம் இதெல்லாம் போட்டு கோஸை அரைச்சிக்கிட்டேன். ஒரு காஞ்சி மிளகா போட்டேன். பூண்டும் போட்டு கோஸை அரைச்சிட்டு எண்ணெயில் கடுகு போட்டுட்டு செய்யலாம். ஆனால் கடுகு இல்லைன்ட்டு வடகம் போட்டிருந்தேன். வடகம், காஞ்சி மிளகா போட்டுட்டு இது கோஸை அரைச்சி வச்சா அந்த மிக்ஸி அதிலே போட்டு நல்லா வதக்கிடுங்க. வீடு அவ்வளோ மணமாக இருக்கும். நமக்கு பசி எடுக்கலைனாலுமே அந்த வாசத்துக்கே நமக்கு பசி எடுக்கும். சாதம் சாப்பிடணும் போல் இருக்கும். தக்காளியை அரைச்சி ஊற்றியாச்சு. பச்சை மிளகாய் இருந்தால் இடித்து போடுங்க. அவ்வளோ ஆந்திரா ஸ்டைல் ரசம் இது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுட சுட சாதத்தில் போட்டு ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். வேறு மாதிரி இருக்கும். சூடாக சாதம் செஞ்சுருந்தேன். முள்ளங்கி காரக்குழம்பு வச்சுருந்தேன். சூடாக ரசம் வச்சுருந்தேன். பாவக்காய் பொரியலும் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.